Hello students. So இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம 8th standard 5th chapter how to construct a quadrilateral அப்படின்ற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் குவாடிலேட்டர்னால் என்ன, நம்ம இதில் என்னெல்லாம் அந்த ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் எப்படி பண்ணணும், என்ன கான்செப்ட் அப்படின்றது எல்லாமே நான் ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டிருந்தேன். மேபி நீங்கள் நம்ம சேனல் நியூ ஒன்று இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு தென் இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதில் 5 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டிங் குவாடிலேட்டரில் ஃபஸ்ட்டு டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எடுத்ததும் ஃபர்ஸ்ட் டைப்பா, செகண்ட் டைப்பா, தேர்ட் டைப்பா அப்படின்றத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்போவுமே ஒன்று நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு டயக்ராம் வரைய போகிறீங்க, ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரியில் ஒரு டயக்ராம் வரைய போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ரஃப் டயக்ராம் வரைகிறது தான் அதில் மெயின். ரஃப் டயக்ராமை நீங்கள் தெளிவாக வரைஞ்சிட்டிங்கன்னா 99% நீங்கள் செம்ம கம்ப்ளீட் பண்ணதாக தான் அர்த்தம், ஓகேங்களா. ஒரு சிலர் வந்து மெயின் டயக்ராம் வரைஞ்சிட்டு ரஃப் டயக்ராம் வரைகிற மாதிரி ஒரு சில ஹேபிட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அது வந்து எனக்கு அதை எப்படி எதை வச்சு நான் உங்களை அதை வந்து தப்புன்றதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஈவன் ஒரு சிலர் வந்து டீச்சர்ஸே அந்த வேலையை பண்ணி கூட நான் பார்த்துருக்கேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா. அதாவது இப்போ எப்படி வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு ரஃப் பிளானுன்றது முக்கியம். அது இல்லாமல் கட்டிடம் எழுப்பினா எப்படி இருக்கும், ஏனோ தானோ நாங்கள் செவுறு வைக்கலாம், இங்கே கதவு வைக்கலாம், நாம் பாட்டை ஏதாவது பண்ணுவோம். ஸோ அது வந்து அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, லீவ் இட். நம்ம கான்செப்ட் வைக்கலாம். அதாவது ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் எ குவாடிலேட்டரல் பை த ஃபர்ஸ்ட் மெத்தட். அதாவது ஃபர்ஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தடுன்னு தவிர்த்து இது என்ன மெத்தடுன்றதை ஐடென்டிஃபை பண்ண போகிறது நம்ம வந்து அந்த ரஃப் டயக்ராம் வச்சு தான், ஓகேங்களா. பட் இப்போ நம்ம புக்கில் வந்து இதில் ஃபஸ்ட் டைப்புன்றது நமக்கு டேரெக்டாக தெரியறதுனால நான் வந்து உங்களுக்கு டேரெக்டாக அதில் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான், ஓகேவா. பட் நீங்கள் எக்ஸாமில் போடும்போது இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணி தான் அது என்ன டைப் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகேவா. அண்ட் ஆல்சோ டைப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை தாண்டி அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ கன்ஸ்ட்ரக்டிங் எ குவாடிலேட்டரல் when its 4 sides and a diagonal are given. அதாவது 4 சைட்ஸும் ஒரு டயக்னலும் கொடுத்துருக்கும் போது எப்படி நம்ம ஒரு குவாடிலேட்டரல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 4 sides + 1 diagonal அப்படின் போது டோட்டல் மெஷர்ஸ் பாருங்கள், 5 மெஷர்ஸ் வந்துச்சு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு எப்போவுமே குவாடிலேட்டரல் ட்ரா பண்ணுறதுக்கு மினிமம் 5 மெஷர்ஸ் தெரிஞ்சால் தான் வரைய முடியுன்றது தான் அந்த இன்ட்ரோ கான்செப்டில் நம்ம பார்த்துருந்தோம், ஓகேவா. ஸோ தட் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போது கொஸ்டினை கவனிங்க. கன்ஸ்ட்ரக்ட் எ குவாடிலேட்டரல் டியர் with DE equal to 6 cm, EA equal to 5 cm, AR equal to 5.5 cm and RD is equal to 5.2 cm and DA is equal to 10 cm. ஓகேங்களா. ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. இந்த மெஷர்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது ஆர்டினோட மெஷர் 5.2 இருக்குது, இந்த இடத்துல அது கட்டாக இருக்குது. ஸோ தட் அது வந்து கவனிச்சுக்கோங்க. ஆர்டினோட மெஷர் வந்து 5.2. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ரஃப் ஃபிகர் வரைஞ்சிக்கலாம். வரையும் போது எப்படி வரைகிறோன்றதை கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அந்த மெஷர்ஸை எழுதியிருக்காங்க. எழுதிட்டு தென் ரஃப் ஃபிகர் ஆர் ரஃப் டயக்ராம் எப்படி வேணால் சொல்லலாம். எப்படி வரையணும் அப்படின்னா முக்கியமாக ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாடிலேட்டரல் வரையும் போது அது எந்த ஃபிகரையும் பேஸ் பண்ணியிருக்காது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜஸ்ட்டு 4 சைட்ஸ் பவுண்ட் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து ஆக்சுவலி ஒரு பேரலோகிராம் மாதிரி ரஃப் ஃபிகர் போட்டிருக்காங்க. பட் இதே மாதிரி தான் ரஃப் ஃபிகரை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் கம்பல்சரி போடணுன்றது கிடையாது. ஜஸ்ட்டு 4 சைட்ஸ் பவுண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம், ஓகேங்களா. அந்த லைன்ஸ் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் குவாடிலேட்டரலுக்கு கிடையாது. இதே ஒரு ஸ்கொயராக இருந்தாலோ ரொம்பஸாக இருந்தாலோ அது எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரஃப் ஃபிகர் போட்டுக்கிறது பெஸ்ட்டு. அதே மாதிரி இன்னொன்று, இதில் வந்து நீங்கள் அந்த மெஷர்ஸ் எழுதுறீங்க இல்லையா, அது ஆல்ஃபபெட்ஸ் அதுக்கான நேம் குறிக்கிறீங்க இல்லையா எட்ஜஸ்க்கு, அப்படி குறிக்கும் போது வந்து இந்த வேர்டிங்ஸ் அவங்க கொடுத்துருக்க அந்த லெட்டர்ஸ் வந்து சைக்ளிக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டியர் அப்படின்னா DEAR, இட் ஷுட் பி இன் அ சைக்ளிக் ஆர்டர். இது வந்து ஒரு ஆர்டராக இருக்கணும். இப்போ நான் பாட்டு DA அப்படின்னு எழுதிட்டு எங்கே எழுதுறது அந்த மாதிரி வேறு இடத்துல வேறு எழுதணுன்னா டயக்ராமே தப்பாயிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்றது தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நான் ரஃப் ஃபிகர் போடுறேன் அப்படின்னா அந்த DEAR அப்படின்றது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னால் இப்படி வர்றது இல்லையா, இது ஆன்டி கிளாக் வைஸ். அப்படியே நீங்கள் ஆர்டராக கரெக்டாக எழுதிக்கோங்க. இதை முதல்ல ஒரு ரஃப் ஃபிகரில் கரெக்டாக வரைங்க எப்போவுமே. பிகாஸ்
அந்த ஆல்ஃபபெட்ஸை மாற்றி போட்டிங்கன்னா சம்மே உங்களுக்கு தப்பாயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம ரஃப் ஃபிகர் வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஆல்ஃபபெட்ஸை குறிச்சிக்கோங்க. தட் இஸ் என்னென்ன ஆல்ஃபபெட்ஸ் இருக்குன்றதை குறிச்சிக்கலாம். DEAR. ஸோ இந்த மாதிரி 4 எட்ஜஸ் குறிச்சிருக்காங்க. தென் இப்போ கொடுத்துருக்க மெஷர்ஸை அப்படி அப்படியே நம்ம எழுத வேண்டியதான். டினோட மெஷர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர். தென் EAனோட மெஷர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர். தென் ARனோட மெஷர் 5.5 சென்டிமீட்டர். தென் DRனோட மெஷர் 5.2 சென்டிமீட்டர். அண்ட் ஆல்சோ இந்த டயக்னல்னோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர். டயக்னல்ஸ்னாலே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஈவன் தட் இஸ் அந்த இன்ட்ரோ வீடியோவில் சொல்லியிருந்தேன் பாருங்கள். அதாவது ஆப்போசிட் ஆங்கிள்ஸை மீட் பண்ணுற அந்த லைனுக்கு பேர் டயக்னல்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நமக்கு எது கொடுத்துருக்காங்கன்னா DA கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இதுலேருந்து இந்த ஆங்கிளை மீட் பண்ணுற இந்த லைனுக்கு பேர் டயக்னல். அதே மாதிரி இதில் இன்னொரு டயக்னலும் இருக்குது. எப்போவுமே குவாட்ரிலேட்டரல் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா 2 டயக்னல்ஸ் இருக்கும். இது ER. ஸோ இதனோட மெஷர் அவங்க கொடுக்கல, 2 டயக்னல் இருக்குன்றதுக்கு ஜஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ DAனோட மெஷர் வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம கெஸ் பண்ணணும் என்னது அப்படின்னா 4 சைட்ஸ்னோட மெஷர் தெரியுதுங்களா? தென் டயக்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 4 டயக்னல்ஸ் ப்ளஸ் 1 டயக்னல் 4 சைட்ஸ் ப்ளஸ் 1 டயக்னல் அப்படின் போது இதுதான் ஃபஸ்ட் டைப் அப்படின்றத இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா? பிஃபோர் தட் நம்ம டாப்பிக்கில் இருக்கிற மாதிரி எக்ஸாமில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ தட் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது எத்தனாவது மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட். அண்ட் தென் மெத்தட் எத்தனாவது அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒன்றும் எக்ஸாமில் கேட்க போகிறதில்ல. அது ஜஸ்ட் நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்கு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இது போய் நம்ம பார்த்துட்டு இருக்குது ஃபஸ்ட் டைப் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் நான் சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் பிஃபோர் சீயிங் இன் டு த மெயின் டயக்ராம், அதாவது மெயின் டயக்ராம் எப்படி வரையுதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சிலது ஜென்ரலாக ப்ராக்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணுறது, காம்பஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னெலாம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதில் மைன்யூட்டாக சொல்லிடுறேன். தென் நம்ம சம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகாஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு விதமாக ஒரு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. அது வந்து நான் சொல்லி தரும்போது என்னோடய மெத்தடாலஜியில் சொல்லி கொடுத்துட்டா தான் எனக்கு அதை உங்களுக்கு அப்படியே கன்வே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து எது எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஸ்கேலில் எப்படி மெஷர் எடுக்கிறது, காம்பஸில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், காம்பஸ்னோட மெஷர்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்ற அந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லிடுறேன். தென் அடுத்தடுத்த சம்க்கு நமக்கு அப்படி சொல்ல வேண்டிய நெசசரி இருக்காது. நம்ம டேரெக்டாக சம்மை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கேல் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ட்ரா த பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைன் செக்மெண்ட் போடுங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேலும் நோட்டும் ஃபஸ்ட்டு உங்களை பேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இது இப்போ இந்த ஒயிட் பேப்பர்னு வச்சுக்கோங்க. இந்த ஒயிட் பேப்பரில் ஸ்கேல் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் வந்து ஸ்கேலை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோட் இப்படி இருக்குன்னா தலைகீழ ஸ்கேல் அப்படி ப்ளேஸ் பண்ணி அதில் இப்படி மார்க்ஸ் பண்ணி நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நோட்டு அதே மாதிரி இப்படி நோட்டை வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அப்படி திருப்பி வச்சு போடுவாங்க. ஒரு சில பசங்க இப்படி ஸ்கேலை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் போடாதீங்க. இது எல்லாமே தவறான ஹேபிட்ஸ் தான். ஸோ எப்போவுமே ஸ்கேலும் நோட்டும் உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்கேலும் நோட்டும் வந்து டேரெக்டாக உங்கள் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? தென் மெஷர் பண்ணும்போது இந்த 0 மில்லிமீட்டர் இங்கே ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? அங்கேருந்து தான் நீங்கள் மெஷர்மெண்ட்ஸை குறிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8 சென்டிமீட்டருக்கு பேஸ் ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கேலை இது மாதிரி என்ன ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேலை ஸ்ட்ரெயிட்டாக ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸ்கேல் கோணையாக இருந்ததுன்னா டயக்ராமே கோணையாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேல் வந்து டேரெக்டாக உங்களை ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அழகாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு தென் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8 சென்டிமீட்டர் குறிக்க போகிறேன் அப்படின்னா இந்த 2 இடத்துலையும் சின்னதாக ஒரு டாட் வச்சுட்டு அப்படியே நீங்கள் இந்த ஸ்கேலுக்கு மேலவே அழகாக லைன் போட வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து இதில் நான் ஃபோனில் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிறதுனால கொஞ்சம் லைன்ஸ் இதுவாக கரெக்டாக வரைகிறதுக்கு அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணி வரைகிறதுல கொஞ்சம் இதுவாகுது, ஸ்டக் ஆகுது. பட் நீங்கள் நோட்டில் போடும்போது அழகாக தெளிவாக போட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர்னு என்ன இருக்கோ, ஈவன் 5.5 அப்படின்னா அந்த நடுவில் வர அந்த மிட் லைன், இதெல்லாம் வந்து லோயர் கிளாஸ்லேயே நீங்கள் ஹவு டு ட்ரா ஏ ஸ்ட்ரெயிட் லைன்றதுலாம் செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிக்கிற விஷயங்கள் தான். ஜஸ்ட்டு ஒரு ரீகால்க்காக சொல்கிறேன். அண்ட் தென் இந்த நோட்டை ஃபஸ்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுக்காக தான் முக்கியமாக அதை நான் சொல்லியிருக்கேன். இந்த மெஷர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும்.
ஸ்கேலு தலைகீழ வச்சு மெஷர் மேலே பார்க்குற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? தென் காம்பஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தென் காம்பஸில் பென்சில் நீங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் காம்பஸ்னோட டிப்பும் பென்சில்னோட டிப்பும் கரெக்டாக ஈவனாக அந்த மாதிரி சேமாக இருக்கணும். அதாவது அன்ஈவனாக இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் அதை ஃப்ளாட்டாக அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து காம்பஸ்னோட டிப்பும் பென்சில்னோட டிப்பும் இப்படி ஷார்ப்பாக ஒரே இடத்துல வந்து நிற்கணும். இது ஈடைந்தாத்தியமாக இருந்துட்டு நீங்கள் சர்க்கிள் போட்டாலும் சரி, ஆர் கட் பண்ணனாலும் சரி, இது எதுவுமே உங்களுக்கு ப்ராப்பராக வராது. ஸோ தட் ரெண்டுமே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் பென்சில் ஃபிக்ஸ் பண்ண உடனே. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், காம்பஸை ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக இதுதான் ஹெட் ஆஃப் த காம்பஸ், இந்த இடத்துல தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணுமே தவிர்த்து, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் கிளாஸில் கூட கிண்டல் பண்ணியிருப்பேன். வந்து பார்த்திங்கன்னா என்னவோ மாவாட்டுற மாதிரி அந்த காம்பஸை பிடிச்சிட்டு கீழே மேலேயும் ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. பாய்ஸு கேர்ள்ஸு போத் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் யாராக இருந்தாலும். ஸோ தட் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் பல தடவை சொல்வேன். அதாவது அந்த ஹெட்டை மட்டும்தான் நம்ம கரெக்டாக பிடிக்கணும். அப்படி ஹெட்டை பிடிச்சி நீங்கள் சர்க்கிள் போட்டாலும் சரி, ஆர்க் போட்டாலும் சரி, இந்த காம்பஸில் பென்சில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து டைட்டாக இருந்ததுனா தான் உங்களுக்கு இது வந்து அதாவது ஷேக் ஆகாமல் கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் காம்பஸில் பென்சில் ஃபிக்ஸ் பண்ணும்போதே கேர்ஃபுல்லாக கரெக்டாக பண்ணிக்கணும். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா காம்பஸ்னோட ஹெட்டை மட்டும்தான் பிடிச்சி நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. எப்போவுமே நான் சர்க்கிளில் ஒரு பார்ட்டு தான் ஆர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ கான்செப்ட் நம்ம வேறு ஒரு கான்செப்ட் நடத்தும் போது நம்ம பார்த்துருந்தோம். இது ஆர்க்கு, செக்டர், செக்மெண்ட்ஸ் அப்படின்லாம் ஒரு டாபிக் நடத்தும் போது வேறு ஒரு சாப்டரில் பார்த்துருந்தோம். அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஆர்க் இஸ் நத்திங் பட் பார்ட் ஆஃப் எ சர்க்கிள்னு சொன்னேன். ஆர்க்னா ஒரு சர்க்கிள்னோட ஒரு பகுதி தான். சரிங்களா? ஸோ நம்ம ஆர்க் வரைகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆர்க் வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன், சின்னதாக அப்படி வரைவோம், ஒரு கர்வ் மாதிரி வரைகிறது தான் நம்ம ஆர்க்குன்னு சொல்கிறோம். அதே ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணோன்னா இட் ஃபார்ம்ஸ் எ சர்க்கிள். அது எதை ஃபார்ம் பண்ணிவிடும்னா ஒரு சர்க்கிளை கொண்டு வந்துடும். ஸோ நமக்கு ஆர்க்கு தேவைன்னும் போது நம்ம சின்னதாக ட்ரா பண்ணிவிட்டு எந்த இடத்துல எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு ஸ்டாப் பண்ணிக்கணும். கையை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிடக்கூடாது. எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜஸ்ட்டு சின்னதாக ட்ரா பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ காம்பஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் காம்பஸில் மெஷர் எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். மோரோவர் இப்போ நம்ம காம்பஸில் மெஷர் எப்படி எடுக்கணும் ஸ்கேலில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டேக் 5 சென்டிமீட்டர் நியூ காம்பஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காம்பஸ்னோட ஒரு டிப்பையும் பென்சில்னோட ஒரு டிப்பையும் ஸ்கேலில் கரெக்டாக ஒரு டிப்பை வந்து 0ல் ப்ளேஸ் பண்ணிக்கணும். இன்னொரு டிப்பை 5 யூனிட்ஸ் எங்கே முடியுதோ அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி மெஷர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இல்லை இப்போ 8 சென்டிமீட்டர் எடுக்க போகிறோம், இல்லை 7 சென்டிமீட்டர் எடுக்கிறோம், வாட் எவர் இட் இஸ், நம்ம 0ல் ஒரு டிப்பை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஒன்று காம்பஸினோட டிப்பு இல்லை பென்சிலோட டிப், எனி ஒன். அதாவது காம்பஸ் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த டிப்பை வந்து நம்ம காம்பஸை வந்து இங்கே வைக்கணும். அதே மாதிரி இந்த பென்சிலோட டிப்பை 7 எங்கே இருக்குதோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காம்பஸ் வந்து கரெக்டான டைட்டில் இருக்கணும். காம்பஸ் லூஸாக இருந்து கடகடன்னு ஆடக்கூடாது, ஷேக் ஆகக்கூடாது. நிறைய பிள்ளைங்க அந்த மாதிரி காம்பஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க மெஷர் எடுத்துகிட்டு வந்து நோட்டில் வைக்கிறதுக்குள்ளவே அந்த காம்பஸினோட மெஷர் வந்து மாறி இருக்கும். அப்புறம் டயக்ராம் போடும்போது தப்பாக மாறும். அதே மாதிரி இதில் டயக்ராம் கொஞ்சம் மைன்யூட்டாக மெஷர்மெண்ட்ஸ் ஒரு 0.1 0.2 மில்லிமீட்டர்லாம் கூட தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டயக்ராமை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக காட்டி கொடுத்துரும். ஓகேங்களா? ஈவன் என்னுடைய கிளாஸில் நான் அந்த நோட்ஸ் கரெக்ட் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக கவனிச்சிருவேன். ஸ்டூடெண்ட்ஸை கூட கேட்பாங்க வந்து எப்படிங்க மேம் ஒரே கிளான்ஸில் இந்தளவுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ தட் இதை ரொம்ப மைன்யூட்டாக கவனித்து எடுக்கிறீங்க. இந்த ஒரு சின்ன மெஷர் மாறும்போதும் டயக்ராம்ஸ் கொஞ்சம் அப்படியே லென்த்தோ சைஸோ ஏதாவது ஒன்று குறையும் போது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட ஏரியா நம்ம கால்குலேட் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இதில் ஃபைண்ட் த ஏரியான்னு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்க. அப்போ ஏரியா கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு தப்பாயிடும், ஆன்சர் மாறிடும். ஓகேங்களா? ஸோ தட் ஒவ்வொரு விஷயமே ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபிகர் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரஃப் ஃபிகரை பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சமாக ட்ரா பண்ணிகிட்டே போக வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருந்தது, ட்ரா த பேஸ், தட் இஸ் ஃபஸ்ட்டு அங்கே பேஸ் வரையணும். பேஸ் வரைகிறதுக்கு லைன் செக்மெண்ட் யூஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு
டிஇ அப்படின்னு எப்போவுமே ஆல்ஃபபெட்ஸ் அதுக்கு என்ன பேர் வைக்கிறோன்றதோ மெஷர் என்னவோ அது எல்லாத்தையும் ஈவனாக கூடவே குறிச்சிட்டு வந்துடுங்க. அண்ட் தென் கண்டிப்பாக பென்சிலில் தான் செய்யணும். தவறுதலாக கூட யாருமே பெனில் இந்த ஒர்க்லாம் செய்யாதீங்க. அதை விட ஒரு என்ன சொல்கிறது, அதை விட ஒரு மோசமான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ப்ராக்டிக்கல் ஜோமெண்ட்ரி எல்லாம் அழகாக பென்சிலில் தான் செய்யணும் எல்லாமே. ஈவன் கொஸ்டின் உட்பட நீங்கள் நோட்லலாம் காப்பி பண்ணும்போது கூட பென்சிலில் தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ டிஇ அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறோம் 6 சென்டிமீட்டர். தென் என்ன பண்ணோம் அப்படின்னா ரஃப் ஃபிகரை கவனிங்க. எப்போவுமே ஒரு குவாடிலேட்டர் ட்ரா பண்ணுறதுக்கு ஆஃப் ஆஃப் த குவாடிலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கும். ஸோ அந்த ட்ரையாங்கிளை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடணும். ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி ஒரு எட்ஜை கொண்டு வந்தோம் அப்படின்னா தான், அந்த தேர்ட் எட்ஜை கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் ரஃப் ஃபிகரை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ இப்போ நம்ம பேஸை வந்துட்டு டக்குன்னு இந்த சைட் போயிட்டோம்னா இங்கே டயக்னல் கிடையாது. அதனால் இந்த எட்ஜை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அனதர் எட்ஜை ஃபோர்த் வேர்டெக்ஸை கொண்டு வர முடியாது. ஸோ எப்போவுமே குவாடிலேட்டர் ட்ரா பண்ணணும்னா ஆஃப் ஆஃப் த ஃபிகர் தட் இஸ் ட்ரையாங்கிளை தான் ஃபஸ்ட்டு தெளிவாக நம்ம போடணும். ஓகேங்களா? இது இந்த மெத்தடுன்னு கிடையாது. எந்த டைப்பாக இருந்தாலும் சரி, ஈவன் எந்த மாதிரி, அதாவது ஸ்கொயர், ரெக்டாங்கிள், டைப்ஸ் ஆஃப் குவாடிலேட்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதனால் நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பேஸ் வரைஞ்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப்பு ட்ரா த டயக்னல். அந்த டயக்னல் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா எல்லாத்தையுமே இது மாதிரி நம்ம ஸ்கேல் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணுறது மீனிங்லெஸ். அப்புறம் இது மாதிரி ரஃப்பாக தான் ஏதாவது ஒரு டயக்ராம் வரும். ரஃப் டயக்ராம் மாதிரியே தான் மெயின் டயக்ராம் வரும். ஸோ எப்போயுமே பேஸை தவிர்த்து மற்ற வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா ஆர்க்ஸ் கட் பண்ணி தான் கொண்டு வரணும். ஆர்க்ஸ் கட் பண்ண போகிறோம் அப்படின்னாலே காம்பஸ் யூஸ் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது வந்து காம்பஸில் தான் இந்த கான்செப்டை பண்ண முடியும் அப்படின்றதுனால யாரும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதும்போது யூஸிங் காம்பஸ் அப்படின்லாம் எழுதக்கூடாது. நான் கிளாஸில் கூட அது சொல்லுவேன் பல தடவை. டேக் எ காம்பஸ், புட் த காம்பஸ், பிளேஸ் த காம்பஸ் எல்லாம் எழுதுவாங்க. அது மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தயவுசெய்து எழுதாதீங்க. காம்பஸில் ஆர்க் கட் பண்ணோன்னா வித்துன்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். வித் ஏஎஸ் சென்டர், வித் பிஎஸ் சென்டர், வித் சிஎஸ் சென்டர் அப்படின்ற மாதிரி வார்த்தைங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டியில் காம்பஸை வச்சுட்டு எவ்வளோ மெஷர் நமக்கு சொல்லியிருந்தாங்க 10 சென்டிமீட்டர். நான் காம்பஸில் எப்படி எடுக்கணும் ஸ்கேல்னு சொன்னேன் இல்லைங்களா? காம்பஸில் எப்படி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேல் இப்படி இருக்குன்னா 0க்கு நேராக ஒரு காம்பஸினோட ஒரு டிப்பும் பென்சிலினோட டிப் வந்து 10 சென்டிமீட்டருக்கு நேராக இருக்கிற மாதிரி கரெக்டாக மெஷர் இது வரைக்கும் காம்பஸை எலாபரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ காம்பஸை கொண்டு வந்து கரெக்டாக டியில் ப்ளேஸ் பண்ணுறீங்க. காம்பஸ் இப்போ எங்கே இருக்குன்னா டியில் இருக்கணும். அப்படியே டயக்னலாக இருந்தால் ஆப்போசிட் சைடில் நீங்கள் ஆர்க் கட் பண்ண வேண்டியதுதான். இப்போ காம்பஸ் இங்கே இருக்கும், இதுலேருந்து ஆர்க்கு இப்படி வரையணும். ஓகேங்களா? கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆர்க்கு எப்போயுமே கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. பிகாஸ் அனதர் ஆர்க் அது மேலே எங்கே கட் ஆகும்னு நமக்கு எக்ஸாக்ட்லி தெரியாததுனால. ஓகேங்களா? ஸோ இப்போ தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கவனிங்க. இதுக்கப்புறம் இந்த சைடு தட் இஸ் இஏ இருக்கு இல்லைங்களா? இந்த சைடு இருக்குது இல்லைங்களா? இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுக்கு எவ்வளோ மெஷரும் பாருங்கள், 5 சென்டிமீட்டர். நம்ம இது ரஃப் டயக்ராம் பார்த்துக்கிட்டே தான் செய்யணும். இப்போ நான் ரஃப் ஃபிகர் வந்து டயக்ராம் இதில் இல்லைன்றதுனால மெயின் ஃபிகரை வச்சு அப்படியே டேரெக்டாக புக்கில் இருக்க எக்ஸாம் பண்ணதுனால மெஷர் இதிலே பார்த்துக்கிறேன். பட் உங்ககிட்ட வந்து ரஃப் ஃபிகர் ஃபஸ்ட்டு வரைஞ்சி வச்சுருப்பீங்க, அதை பார்த்து தான் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் செய்யணும். ஓகேங்களா? ஸோ 5 சென்டிமீட்டர் காம்பஸில் அதே மாதிரி சொன்ன மாதிரி ஸ்கேலில் 0, 5 ரெண்டு இடத்துலையும் காம்பஸ் எலாபரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த காம்பஸை கொண்டு வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணணும். எங்கன்னா ஈயில் ப்ளேஸ் பண்ணணும். சைடு மெஷர் பண்ணியிருக்கும் போது சேம் சைடில் ஆர்க் கட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈலேருந்து ஒரு ஆர்க்கு ரெண்டும் எக்ஸாக்ட்லி இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று பைசெக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக வரைகிற பட்சத்தில் எந்த தப்புமே வராது. ஸோ ஈலேருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு மீட் பண்ணியிருக்கு இல்லைங்களா? அந்த வெர்டெக்ஸை ஏன்னு குறிக்கணும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் இதை ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே ஜாயின் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே டயக்னல்ஸ் வந்து நீங்கள் டாட்டட் லைன்ஸில் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஜஸ்ட்டு டயக்ராமில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக. அதே மாதிரி இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டே பேஸ் வரைஞ்சிட்ருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆஃப் ஆஃப் த ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஆஃப் ஆஃப் த குவாட்ரிலேட்டர் தட் இஸ் ட்ரையாங்கிளாக வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேர்டெக்ஸை வச்சு தான் நம்ம டயக்ராமை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் எப்படி கம்ப்ளீட் பண்ணுன்றது, இப்போ டயக்ராம் எப்படி போடணுன்றது உங்களால் நீங்களே யாரும் கூட கெஸ் பண்ணியிருக்கலாம். இப்போது ஏன்னா 99% ஒர்க்கை முடிச்சிட்டோம். ஸோ தென் எப்படி பண்ணோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ரஃப் ஃபிகரை கவனிங்க. ரஃப் ஃபிகர்
இப்போ நம்ம இந்த ஆஃப் ஆஃப் த ஃபிகரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா, ட்ரையாங்கிள் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஆர்ன்ற வேர்டெக்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இந்த 5.2 சென்டிமீட்டர் டிலேருந்து வரக்கூடிய மெஷரும் ஏலேருந்து வரக்கூடிய 5.5 சென்டிமீட்டருக்கான மெஷரும் ரெண்டும் சேரும் போது ஆர்ன்ற வேர்டெக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டானு பார்த்துடலாமா? ஸோ நம்ம டிஆர் 5.2 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கும் ஏலேருந்து 5.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் டயக்ராமை. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். தட் இஸ் டிலேருந்து 5.2 சென்டிமீட்டர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காம்பஸை கரெக்டாக ஜீரோவில் ஒரு பாயிண்ட்டையும் 5.2ன்னும் போது அந்த மில்லிமீட்டரில் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். நீங்கள் 5க்கு அப்புறம் 1 2 3 4 5 அந்த மில்லிமீட்டர்ஸ் கரெக்டாக வரும் இல்லைங்களா, அதை கரெக்டாக கவனிங்க. செகண்ட் பாயிண்டில் மெஷர் எடுத்துக்கிறீங்க காம்பஸில், அதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக டியில் ப்ளேஸ் பண்ணுறீங்க காம்பஸை. சைடுன்னும் போது சேம் சைடு ஆர்க் கட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இந்த சைடு ஆர்க் கட் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி ஏலேருந்து 5.5 சென்டிமீட்டர் காம்பஸ் ஸ்கேலில் கரெக்டாக 0லையும் 5.5லையும் 5.5 அங்கே இருக்காது, அந்த சென்டரில் வரக்கூடிய அந்த திக் லைன். ஸோ அதுக்கும் இதுக்கும் இடையில் கரெக்டாக காம்பஸை ப்ளேஸ் பண்ணி மெஷர் எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு ஏலேருந்து இப்படி ஒரு ஆர்க்கு, தட் இஸ் இந்த ஃபஸ்ட்டு போட்ட ஆர்க் மேலே அனதர் ஒரு ஆர்க், ரெண்டும் அழகாக பைசெக்ட் பண்ணிக்கும். அது மீட் பண்ணுற இடம் தான் ஆர். ஓகேங்களா, தென் இதை அப்படியே ஜஸ்ட்டு ஜாயின் பண்ண வேண்டியது தான்ப்பா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இது நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன், அப்படியே ஜஸ்ட் இப்படியே பண்ணிடுறேன். ஓகேங்களா, பட் நான் என்ன இப்போ ஸ்கேலு பென்சிலாம் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு டயக்ராம் கீழே இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஜாயினிங்க்கு எல்லாம் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ரஃப் ஃபிகர் மாதிரி மெயின் ஃபிகரும் வஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே, உங்களுக்கே பிடிக்காது நோட் எடுத்து பார்த்தா. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து இங்கே 2 லைன் இருக்கே, இது என்னடான்னு யோசிக்காதீங்க. இதுக்கான மெஷர் நம்ம புக்கில் இருக்காது, இதை நாம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். எப்படி அப்படின்னா, கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது வந்து எதுக்காக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா, நம்ம ஏரியா கால்குலேட் பண்ண போகிறோம் இல்லையா. ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா நம்ம குவாட்ரிலேட்டரில் படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் இன்ட்டு டயக்னல் இன்ட்டு h1 + h2, தட் இஸ் i1 + i2 இல்லையா. இப்போ நமக்கு டயக்னலுக்கான மெஷர் இங்கே புக்கில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் நம்ம கொஸ்டினில் இருந்தது. பட் இந்த h1 h2 தட் இஸ் ஹைட் 1 அண்ட் ஹைட் 2ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டயக்னல் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால 2 ட்ரையாங்கிள்ஸாக இருக்குது இல்லையா, இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ்னுடைய ஹைட். இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா. அந்த ட்ரையாங்கிளினுடைய ஹைட்ஸ் என்னன்றது தெரிஞ்சால் தான் அந்த கால்குலேஷன் போட முடியும். ஏரியா கால்குலேஷனுக்காக தான் இது அடிஷ்னலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா, நாம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த வேர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு வேர்டெக்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு இந்த டயக்னல்லேருந்து இந்த வேர்டெக்ஸை மீட் பண்ணக்கூடிய பெர்பெண்டிகுலர் லைனாக இருக்கணும். இது வெறும் ஸ்கேலை வச்சு நீங்கள் தான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இப்படி நம்ம ஜாயின் பண்ணும்போது வேர்டெக்ஸ்லேருந்து எப்படி வேணால் ஜாயின் பண்ணிகிட்டே போகலாம். நான் சொல்கிறது புரியுதான்னு தெரியல. அதாவது இப்போ இந்த வேர்டெக்ஸ்லேருந்து இப்படியும் லைன் போடலாம், இப்படியும் லைன் போடலாம், இப்படியும் லைன் போடலாம், இப்படியும் லைன் போடலாம், எப்படி வேணால் லைன் போடலாம். ஆனால் அந்த லைன் வந்து இந்த டயக்னல் மேலே பெர்பெண்டிகுலராக இருக்கணும்னா இப்படி 90 டிகிரி கரெக்டாக மேக் பண்ணணும். அதுக்கு நம்ம ப்ரொடக்டர்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஸ்கேலை வச்சு இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த இடத்துல அது இப்படி நம்மளுக்கு என்ன பெர்பெண்டிகுலர் லைனுடைய கான்செப்ட் என்ன, அந்த டி தானே நம்ம கான்செப்டே படிச்சிருப்போம், டீன்ற ஆல்ஃபபெட். ஸோ இதுவும் பெர்பெண்டிகுலர், இதுவும் பெர்பெண்டிகுலர். ஸோ அப்போ பெர்பெண்டிகுலர்னால் 90 டிகிரி மேக் பண்ணிடணும். இது ஓரளவுக்கு நமக்கு இது ப்ரொடக்டர் வச்சு தான் கெஸ் பண்ணணும்னு இல்லை, ப்ரொடக்டர் வச்சு இதில் மார்க் பண்ணிடலாமல் பண்ண முடியாது, அதுவும் ஒரு விஷயம். ஸோ தட் ஜஸ்ட்டு ஸ்கேல் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், எந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கும்போது அந்த 90 டிகிரி வர மாதிரி இருக்குன்றத கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கனாலே போதும். ஸோ அந்த மாதிரி வர இடத்துல ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் அங்கே எவ்வளோ மெஷர் வருதுன்றதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எதை வேணால் h1 h2 எடுத்துக்கலாம், இதை வேணாலும் h1 எடுத்துக்கலாம், இதை வேணாலும் h1 எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை h1 எடுத்திங்கன்னா இதை h2 எடுத்துக்கோங்க, இதை h1 எடுத்திங்கன்னா இதை h2 எடுத்துக்கோங்க. ஸோ எனி ஒன் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் இந்த ஸ்கேலை வச்சு இந்த வேர்டெக்ஸ்லேருந்து இந்த டயக்னல் வர மாதிரி அது 90 டிகிரி வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த லைனையும் நீங்கள் ட்ரா பண்ணணும். நீட்டாக அழகாக இதே மாதிரி டாட்டட் லைன்ஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1.9 சென்டிமீட்டர் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 2.3 சென்டிமீட்டர் வருது. இன்னொரு விஷயம், இது போடுற எல்லாருக்குமே இதே வேல்யூ தான் வருன்றது 100% சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளோ தான் மைன்யூட்டாக வச்சு டயக்ராம் போடுறவங்களா இருந்தாலும் ஒரு 0.1 0.2 கண்டிப்பாக வேரியேஷன் இருக்கும். எக்ஸாக்ட்லி இதே மெஷர் தான் வரணும்னு தப்பாக குறிக்காதீங்க. உங்களுக்கு வர்றதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1.9 சென்டிமீட்டர் வருதுன்னா ஒரு சிலருக்கு இது 2.0 கூட வரலாம், ஒரு சிலருக்கு 2.1 கூட வரலாம். அதுக்கு மேலே அதிகமாக போச்சுன்னா நீ ரொம்ப தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதை வந்து அழிச்சிட்டு டயக்ராமே மாற்றுறது நல்லது. அதே மாதிரி 1.9க்கு 1.8 1.7 அந்த 0.2 மில்லிமீட்டர் வேரி ஆனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? அதை தாண்டி ரொம்ப டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ எனக்கு சம்மந்தமே எல்லாம் 1.5 2.5லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ரொம்ப டீவியேஷன், ரொம்ப ரொம்ப ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த லைனே நீங்கள் கரெக்டாகவே போடலன்ற மாதிரி அர்த்தம் கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ தட் 1.9 வருது, 2.0 2.1 வரைக்கும் வரலாம். அதே மாதிரி இங்கே 2.3 இருக்குன்னா 2.5 வரைக்கும் வரலாம். ஒரு 0.2 வரைக்கும் வேரியேஷன் இருக்கிறத பற்றி தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த லைன்ஸை கரெக்டாக போட்டுட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதும் போது தயவுசெய்து நான் சொன்ன மாதிரி மனப்பாடம் பண்ணாதீங்க. இப்போ நான் இங்கே என்ன டயக்ராம் நம்ம போட்டோன்றதை ஒன் செகண்ட் ரீகால் பண்ணிடுறேன். அதே விஷயத்தை தான் நம்ம அப்படியே எழுதுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் வரைஞ்சோமா? ஸோ அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா, ட்ரா லைன் செக்மெண்ட் டி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது தான். இதில் என்ன மெமரி பண்ண வேண்டியிருக்கு? ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி செகண்ட் என்ன பண்ணோம், டிலேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணோம். எவ்வளோக்கு? 10 சென்டிமீட்டருக்கு. அதே மாதிரி இலேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணோம் 5 சென்டிமீட்டருக்கு. இதை தனித்தனி பாயிண்ட்டாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே பாயிண்ட்டாக எழுதலாம். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதும் போது சொல்கிறேன். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் இதை தான் நம்ம எழுதணும். அதாவது டிலேருந்து 10 சென்டிமீட்டர் ஆர்க் கட் பண்ணோம், இலேருந்து 5 சென்டிமீட்டர் ஆர்க் கட் பண்ணுறோம். ரெண்டும் மீட் பண்ணுற இடத்துக்கு ஏன் நேம் கொடுக்கணும். தென் அதில் என்ன பண்ணுறோம், இஏவையும் டிஏவையும் ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம சொல்லிடணும். தென் அதுக்கடுத்து என்ன செஞ்சோம், டிஏ சென்டரை வச்சு 5.2 ஆர்க் கட் பண்ணோம். அதே மாதிரி ஏவை சென்டரை வச்சு 5.5 ஆர்க் கட் பண்ணோம். ஸோ அப்போ அதையும் ஒரே பாயிண்ட்டாக எழுதிக்கலாம். வித் டி அண்ட் ஏ as சென்டர் 5.2 சென்டிமீட்டர் அண்ட் 5.5 சென்டிமீட்டர் as ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு ரெண்டும் மீட் பண்ணுற இடத்த நம்ம ஆறுன்னு சொல்லணும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், டிஆரையும் ஏஆரையும் ஜாயின் பண்ணோம். அதானே செய்தோம். ஃபைனலி இதுக்கு இந்த டிஏஆர்ன்றது என்ன அப்படின்னா ஒரு குவாட்ரிலேட்ரல். இவ்வளோ தான். இதில் என்ன நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கு? ஸோ ஒன்றுமே கிடையாது. இதில் நான் ஒரே ஒரு வார்த்தையை பற்றி மட்டும் சொல்லலை இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில். அது என்னன்றதை இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே சொல்லிடுறேன். அது எதுக்காகன்றதையும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட் கவனிங்க, ட்ரா லைன் செக்மெண்ட் டிஇ ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதில் இது 4th பாயிண்ட்டுன்னு இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து அந்த கிவன் எல்லாம் இவங்க கன்சிடர் பண்ணி ஃபஸ்ட் பாயிண்ட்டுன்ற நேம் கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நம்பர்ஸை ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்கள் 1 2 3 4 5 ஆர்டராக எழுதிக்கோங்க இதில் இருந்து. ஓகேங்களா? ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸ் இந்த நம்பர்ஸை நீங்கள் குறிக்காதீங்க. இங்கே 1 2 3 அப்படின்றத நீங்கள் சைக்கிளிக்காக ஆர்டராக கரெக்டாக எழுதிக்கோங்க. 5 6 ஓகேவா? 6 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், ட்ரா லைன் செக்மெண்ட் டி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஓகேவா? தென் டிஏ சென்டராக வச்சு 10 சென்டிமீட்டருக்கு ஆர்க் கட் பண்ணும், இஏ சென்டராக வச்சு 5 சென்டிமீட்டருக்கு ஆர்க் கட் பண்ணும். இதை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது தனித்தனி பாயிண்ட்டாகவும் எழுதலாம். பட் ஒரே பாயிண்ட்டில் ஈஸியாக எழுதுறது தான் பெஸ்ட்டு. புத்திசாலிகள் அப்படி தான் செய்வாங்க. ஓகேவா? ஸோ வித் டி அண்ட் இஎஸ் சென்டர்ஸ் இதை ஒரே பாயிண்ட்டாக எழுதிக்கிறோம். ட்ரா ஆர்க்ஸ் ஆஃப் ரேடியை அப்படின்றது ரேடியஸ்னோட ப்ளூரல் ஃபார்ம். ரேடியஸ் அப்படின்னா சிங்குலர் ஃபார்ம், அதனோட ப்ளூரல் ஃபார்ம் ரேடியை. ஸோ இப்போ நம்ம 2 ரேடியஸை இங்கே ஒரே இடத்துல குறிக்க போடுறதுனால இது ரேடியைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு நினச்சிக்காதீங்க. ஸோ ரேடியை வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி அண்ட் லெட் தம் கட் அட் ஏ. நான் ஒரே ஒரு வார்த்தையை பற்றி மட்டும் சொல்லலைன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த வார்த்தை இதுதான். ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு இருக்கு பாருங்கள். அப்படின்னா மரியாதைக்குரிய குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சும்மா ஜோக்காக சொன்னேன். நிறைய பசங்க அப்படி தான் ஆனால் நான் கிளாஸில் கேட்டால் சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா இட் மென்ஷன்ஸ் த ஆர்டர். இது என்னதுன்னா ஆர்டர்னா
ஏதோ ஆர்டர் போடுறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்றது இட் ரெப்ரசன்ட்ஸ் அன் ஆர்டர். ஃபஸ்ட்டு எது, செகண்ட் எது, தேர்ட் எதுன்றது. ஸோ அந்த மாதிரி அந்த ஆர்டரை இது எப்படி இந்த இடத்துல இது குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, டீலேருந்து ஃபஸ்ட்டு 10 சென்டிமீட்டர் வரைஞ்சோம் இல்லையா, அது இங்கே ஃபஸ்ட்டு டீனோட மெஷர் இங்கே ஃபஸ்ட்டு வரணும்னு அர்த்தம். இப்போது டி அண்ட் இஎஸ் சென்டர் நான் எழுதுகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டீலேருந்து நான் ஆர்க் கட் பண்ணது 10 சென்டிமீட்டருக்கு தானே, அடுத்து ஈலேருந்து கட் பண்ணது 5 சென்டிமீட்டருக்கு. ஸோ அந்த இங்கே ஃபஸ்ட்டுனா இங்கே ஃபஸ்ட்டு, இங்கே செகண்ட்னா இங்கே செகண்ட், அந்த ஆர்டரை குறிக்கிறதுக்காக தான் இது. சரி, ஒருவேளை இப்போ நான் இது டி அண்ட் டி நான் ஒன்றும் மனப்பாடம் பண்ண போகிறது இல்லை, நம்மளை தான் எழுத போகிறோம் அப்படின்னா இ அண்ட் டின்னு கூட நம்ம சம்டைம்ஸ் எழுதலாம். அப்படி எழுதுனா ஒன்றும் இல்லை, இந்த ஆர்க்ஸினோட மெஷரை மாற்றி எழுதிக்கணும். 5 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர், அவ்வளோதான். ஸோ இங்கே ஃபஸ்ட்னா இங்கே ஃபஸ்ட்டு, இங்கே செகண்ட்னா இங்கே செகண்ட், ஜஸ்ட் இட் மென்ஷன்ஸ் த ஆர்டர். ஓகேவா? ஸோ ரெஸ்பெக்டிவ்லின்ற வார்த்தையை பற்றி தான் சொல்லணும்னு சொன்னேன், அது சொல்லிட்டேன். ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லணும்னு சொன்னாலே அது இதுதான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜாயின் பண்ணும், டிஏவியும் இஏவியும் ஜாயின் பண்ணும். ஃபஸ்ட்டு பேஸ் வரைஞ்சோம், அப்புறம் இதை வந்து நேம் கொடுத்தோம், என்னது டி 6 சென்டிமீட்டர், தென் இங்கேருந்து 10 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சோம், இங்கேருந்து 5 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சோம், மீட் பண்ண இடம் தான் ஏன்னு கொடுத்தோம். இது சும்மா ரஃப்ன்றதுனால நான் அப்படியே உங்களுக்கு ஸோ இப்போது இந்த 1.9 2.3 வந்து எல்லாருக்குமே ஒரே ஆன்சர் வராதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஒரு சிலருக்கு இப்போ 2.1 வந்திருக்கலாம், இந்த 2.3 வந்து 2.5 கூட வந்திருக்கலாம். ஸோ அப்படி வேறு ஆன்சர்ஸ் வந்திருந்ததுன்னா உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் இங்கே கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கான ஆன்சரை இங்கே கரெக்டாக போடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ இந்த 21 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எல்லாருக்கும் வராதே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதுக்காகவே நான் பெரும்பாலும் என்ன பண்ணுவேன்னா, நோட்டில் இப்போது உங்களுக்கு வந்து போடும்போது 1.9 பதிலாக 2.0 வருதுன்னா கால்குலேஷன் எல்லாரும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். அதனால் இந்த 1.9 யூஸ் பண்ணிக்கோங்க. எது மெஜாரிட்டியாக இருக்குதோ அந்த ஆன்சர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு கூட சம் எக்ஸாமில் போடும்போது நமக்கு என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷன் போட்டுக்கோங்க. பட் நோட்டில் எல்லாரும் யூனிஃபார்மாக இருக்கணுன்றதுனால நான் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லுவேன். ஈவன் ஒரு மாடலுக்கு ஒரு சம்க்கு தான் நம்ம கிளாஸில் நான் அந்த ஏரியாவே கால்குலேட் பண்ணி போட சொல்லுவேன். பிகாஸ் ஆளாளுக்கு ஒரு ஆன்சர் போட்டாங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன்ஸ் வரும். கரெக்ஷன் அப்போல்லாம் ரொம்ப எது கரெக்டுன்றதே பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ தட் நம்ம ஏதாவது ஒரு மாடலுக்கு ஒன்று தெரிஞ்சால் போதும், நான் மேக்ஸிமம் ஒரு மாடலுக்கு ஒரு சம் தான் இந்த மாதிரி நான் ஏரியா கால்குலேஷன் நோட்டில் போட வச்சுருப்பேன். பட் எக்ஸாமில் எப்படி நீங்கள் அப்போ கரெக்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 21 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்கிறது ரொம்ப ஆன்சர் இந்த பாயிண்டில் மைன்யூட்டாக வேரி ஆகிறதுனால ரொம்ப இந்த டீவியேஷன் வந்துடாது. இப்போ எனக்கு 21.5 வரலாம், இல்லை 21.8 வரலாம், இல்லை 20.9 வரலாம், இல்லை 20.5 வரலாம். இது எல்லாமே எதுக்கு நியரஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 21க்கு நியரஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது. அப்படி ஒரு வேளை யாருக்காவது இப்போ எனக்கு இந்த 21 to 22 தாண்டி இப்போ ஒரு 22.2 22.3 வரைக்கும் கூட ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆன்சர் வரும். 25 24 23 இது கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கலாம். சம்டைம்ஸ் 30 இல்லை இன்னும் கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 18 இந்த மாதிரிலாம் கூட ஆன்சர்ஸ் வந்து ஒரு சில பிள்ளைங்களுக்கு வரும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தப்புன்னு அர்த்தம். நான் அதுக்கு நான் மார்க்கே அலர்ட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. அது டயக்ராமே தப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது இந்த மைன்யூட் டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா பரவாயில்ல, அவங்கவுங்களுக்கு வர்றதை நோட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் யூனிஃபார்மாக இப்போதைக்கு இந்த ஆன்சரை கூட எழுதிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஓரியன்டாக வரக்கூடிய அந்த உங்களுக்கு என்ன வருதோ அதை எழுதுங்க. பிகாஸ் அங்கே போய் நீங்கள் இந்த வேல்யூஸ் மனப்பாடம் பண்ணிலாம் எழுத போகிறது இல்லை இல்லையா? ஸோ அப்போ அந்த மைன்யூட் டிஃப்ரென்ஸ் வரதை பற்றி தப்பு இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் நோட் பண்ணியே எழுதுங்க, தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மார்க் அலர்ட் பண்ணிக்குவேன். நான் சொன்ன மாதிரி இதுக்கு நியரஸ்ட்டாக இருந்தால் ஓகே. பட் அதை தாண்டி ரொம்பலாம் டீவியேஷன் வருதுன்னா நீங்கள் செம்மே தப்பாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம மார்க்கே கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரியை இதை விட எப்படி தெளிவாக நடத்துறதுன்றது தெரியல. மேபி எல்லாமே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிளாஸில் நடத்துறதுனா கூட இதை விட எனக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு கிளாஸஸில் இந்த மாதிரி ஆன்லைனில் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு புரியலனா கூட ஒரு 2-3 டைம்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இஃப் இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.